Glory to God. Last week வந்து எனக்கு ரொம்ப மூச்சு திணறல்னால நைட் ஃபுல்லாக என்னால் தூங்க முடியாமல் இருந்தது. இது வந்து 2018 எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருந்து நான் டாக்டர்கிட்ட போய் பஃப் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ண பிறகு தான் நான் சரியானேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த 5 இயர்ஸ்க்கு மேலே 7 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு வரவே இல்லை. ஆனால் லாஸ்ட் வீக் எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தோடனே 1 வீக்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குவேன். என்னால் தூங்கவே முடியாது. ஒரு 4 o'clock மேலே தான் நான் தூங்கவே ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 1 hour 2 hours தான் தூங்கிட்டு இருந்தேன். சாட்டர்டே லாஸ்ட் வீக்குக்கு அதுக்கு முந்தின சாட்டர்டே வந்து ரொம்ப கஷ்டத்தோடு தான் வீட்டுக்கு போயிட்டு பேஷண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக அப்புறம் இன்னைக்கு நைட்டும் நான் என்னால் தூங்க முடியாதா அப்படின்ட்டு அந்த வருத்தத்தோடைய நான் வந்து டிஜே சேனலை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு சாயல் அப்படின்ற மெசேஜ் போடப்பட்டிருந்தது. அந்த மெசேஜை நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ ஆவிக்குரிய தகவல் சொன்னாங்க, ரோமர் 6:5 சொல்லப்பட்டபடி மரண சாயலில் நீங்கள் இணைந்திருப்பீர்களானால் உயிர்த்தெழுதல் சாயலும் இணைக்கப்பட்டிருப்பீர்கள் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், காட் எனக்குள்ள நீங்கள் உங்களுடைய மரண சாயல் இருக்குன்னா நான் அந்த உயிர்த்தெழுதின் சாயலை நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு பாஸ்டரே அந்த மெசேஜ்லேயே வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ உடனே உங்களோட வியாதி இருக்கிற இடத்துல கையில் வைங்க, இப்பொழுது இங்கே விடுதலை ஆவீங்க அப்படின்ட்டு நான் வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு நான் ரிலாக்ஸ்டுக்கு விட்டுட்டேன். அந்த மெசேஜ் முடிஞ்சுது. அன்னைக்கு நைட்டு நான் தூங்கும்போது தான் ரியலைஸ் பண்ணுறேன் நான் வந்து ஹீல் ஆகிட்டேன். ரொம்ப எனக்கு ஹாப்பி. நான் நல்லா தூங்கினேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் ரொம்ப நல்லா தூங்கினேன். ஆக்சுவலி எனக்கு அந்த ப்ராப்ளத்துக்கு நான் கண்டிப்பாக அந்த போய் மெடிசன் எடுத்தால் தான் ரெக்கவர் ஆகணும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரன் மூலமாக கொடுக்கப்பட்டு அவர் ஜெபித்த அந்த ஜெபத்தின் மூலமாக நான் விடுதலையானேன். அதுக்காக அப்பாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அந்த மெசேஜ்லேயே நான் இன்னொன்று என்ன கேட்டேன்னா, மரண சாயலில் இணைக்கப்பட்ட நான் வந்து உயிர்த்தெழுதல் சாயலில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ எனக்கு வந்து மணி மிராக்கிள் நடக்கணும்னு தான் நான் உண்மையாக இந்த ஹார்ட்டில் நான் ப்ரேயர் பண்ணது. அப்போ நான் காட் கிட்ட கேட்டேன், காட் நீங்கள் எனக்கு வந்து சரீர சுகத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ் வேணும்ல, எனக்கு நான் அதை ஒன்றும் நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். இங்கே வந்தோடனே ஊழியக்கார தந்தை மூலமாக பாடப்பட்டது, வாரிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே வர்த்திப்பின் பாடல் சத்தம் கேட்குமே அப்படின்ற வேர்ட் எனக்கு உள்ளே வந்தோடனே இனி அடுத்த சாட்சி வந்து மணி மிராக்கிள் சாட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்காக அப்பாவுக்கு நான் நன்றி சொல்றேன்.